பாகம் 17. இன்னைக்கு சாயந்தரம் அந்த ரெஸ்டாரண்ட்லேயும் அதுக்கப்புறம் பீச்லேயும் கார்லேயும் உட்காந்துட்டு இவர் என்கிட்ட தன்னை பற்றி பேசின்றதெல்லாம் இப்போ நான் நினச்சி பார்க்குறேன். இந்த மாதிரி தன்னை பற்றி பேசின்னு இருக்கிற போதெல்லாம் இவரோட அப்பாவை பற்றி நிறைய பேசுகிறார். இவருக்கு அப்பா மேலே ரொம்ப ஆசை போல இருக்குது. அப்போவெல்லாம் இவர் முகத்தை நான் உத்து பார்க்குறேன். அவருக்கு கண்ணு ரெண்டு பளபளக்கிறது. அப்படியே அப்பா உருவத்தை நினச்சிக்கிறார் போல இருக்குது. சூழ்நிலையை மறந்துடுற மாதிரி இருக்குது. அப்போ இவர் சொல்கிறார், என் மதர் முகம் கூட எனக்கு தெரியாது. தென் ஐ வாஸ் டூ யங். எங்கள் அம்மா செத்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா வேறு கல்யாணம் செய்துக்கலை, எனக்கோசரம் தான் செய்துக்கலை. அப்படி தான் அவரே அடிக்கடி சொல்லிக்கின்னு இருப்பார். என் கையில் சொன்னதில் யாராவது அவர் கல்யாணத்தை பற்றி பேச்சு எடுத்தா, அதெல்லாம் என்னத்துக்குப்பா, ராசா மாதிரி ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்துட்டு போயிட்டா, ஏதோ அவ்வளவுதான் நமக்குன்னு இதை பாதுகாத்துன்னு கலந்துட வேண்டியது தான். என்னொருத்தையை போய் கட்டிக்கின்னு வந்து அவளும் ரெண்டு பெற்று போட்டு அதுவும் இதுவும் எனக்காச்சும் உனக்காச்சுன்னு நின்றுக்குன்னு அதெல்லாம் என்னத்துக்கு தொந்தரவுன்னு சொல்லுவார். இப்போ நினச்சி பார்த்தா தான் புரியுது என் மணி எவ்வளோ பெரியமாக இருந்திருக்காருன்னு. எனக்கோசரம் கல்யாணம் கூட செய்தக்காம அவர் இருந்திருக்காருன்னு. அப்படி ஒன்று அவருக்கு பெருசாக படிப்பு கிடப்பு கிடையாது. ஆனால் நல்ல பிஸ்னஸ் மைண்ட். ஒரு வழியில் பார்த்தா அம்மா அந்தளவு பிள்ளைங்க மேலே ஆசை வைக்கிறது கூட சரியில்லைன்னு தோணுது. ஒன்று சொல்லட்டுமா, இப்போ நான் இப்படியெல்லாம் கெட்டு போனதுக்கு அவர் தான் காரணம். எவ்வளோக்கு எவ்வளோ என் மேலே ஆசை வச்சுருந்தாரோ அந்த அளவுக்கு கடைசி காலத்தில் என்னாலேயே அவர் கஷ்டப்பட்டார். ஹோ ஹவ் ஹீ ஹாஸ் மீ. ஒரே சாபமாக விடுவார். அவரே அதை நினச்சி அப்பால் அழுவார். கர்ஷிஃபை எடுத்து நெத்தியை துடைக்கிற மாதிரி அப்படியே கண்ணையே துடைச்சிட்டார். நான் என்ன கேட்டேன், எதுக்காக இதை பற்றி இவர் ஆரம்பித்தார்னு நான் யோசிக்கிறேன். ஆமாம், சித்தமுன்னு இவர் சொன்னாரே, நான் செய்கிற எந்த காரியத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு. எனக்கு அவ்வளோ பலம் கிடையாது. ஐம் நாட் ஸோ ஸ்ட்ராங்குன்னு. இது ரொம்ப ஆபத்தான மனோபாவம்னு நான் இவர்கிட்ட சொன்னேன். உங்கள் காரியத்துக்கு நீங்களே பொறுப்பேற்றுக்கலைன்னா அதனால் மற்றவங்க மட்டும் இல்லை, நீங்களே அதிகமாக கஷ்டப்பட வேண்டியிருக்கும். எவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இதை சொல்கிறேன் நீங்கள்னு நான் சொல்கிறச்ச தப்பு பண்ண குழந்த மாதிரி முகத்தை வச்சுட்டு என்னையே பார்க்குறார். நான் இங்கிலீஷில் அவருக்கு நன்னா புரியணும்னு சொல்கிறேன். யூ ஆர் அன் அடல்ட். பெரியவளுக்கு குழந்தைகளுக்கு இருக்கிற அடிப்படை வித்தியாசம் இதுதான். குழந்தை ஒரு தப்பு செஞ்சுட்டா அந்த தப்புக்கு அது பொறுப்பாகாது. குழந்தைய பெற்றாவா தான் பொறுப்பு. ஆனால் பெரியவா அப்படி இல்லை. அப்படி இருக்கப்படாது. ஏதோ சின்ன பையன் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி என்னோடய காரியத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு பேசுகிறேன்னு நான் சிரித்தேன். அப்போது தான் அவருக்கு அம்மாவை பற்றின ஞாபகம் வந்தது போல இருக்குது. பொழுது நன்னா இருட்டி போச்சு. எங்களை சுற்றி அங்கங்கே வரிசையாக கார்கள் நிற்கிறது. அந்த கார்டனில் இருக்கிற அலங்கார விளக்குகள்லாம் அங்கங்கே டிம்மாக எரிஞ்சுட்டு இருக்கு. அந்த கார்கள் மேலே விளக்கோட வெளிச்சம் விழுந்து பல ரிஃப்ளெக்ட் ஆகுது. சில சமயங்களில் பள்ளின்னு ஹெட்லைட்டை போட்டுட்டு ஒரு கார் கண்ணை கோசா வெளிச்சம் தட்ட திரும்புறது. அப்படிலாம் இவர் அந்த காரத்துக்காரனை திட்டுறாரு. இவர் வாயில் கெட்ட வார்த்தைகள் ரொம்ப சாதாரணமாக வருது. என்ன பேசுகிறோன்னு தெரியாமலே வர்றது போல இருக்குது. காதில் விழுந்து யாராவது சண்டைக்கு வர போகிறாள்னு எனக்கு பயமாக இருக்குது. சில சமயத்தில் இவர் திட்டுனதை நான் கவனித்து முகம் சொல்லிக்கிறத பார்த்துட்டு ஆம் சார்னு என்கிட்ட மட்டும் ரொம்ப யோக்கியமாக சொல்லிக்கிறார். அப்புறம் சித்த நாள் சிகரெட்டை பற்ற வச்சுட்டு பேசாமல் யோசிக்கிறார். அந்த யோசனை அப்படியே நீண்டு பெருமூச்சாகி அப்புறம் பேச்சாக மாறி வருது. இவர் ஆஸ்திரேலியாவில் சாம்பலை தட்டுண்டு என்னை பார்க்காமலே இங்கிலீஷில் சொல்கிறார். நான் ரொம்ப துரஷ்டக்காரன். ஆடம்பரமான வீடும் காரும் பணமும் இருந்தால் போதுமா? அதனாலேயே நான் ரொம்ப துரஷ்டசாலியாகிட்டேன். எங்கேயாவது உன்ன மாதிரி குடும்பத்தில் பிறந்திருந்தா நான் எவ்வளோ நல்லா இருந்திருப்பேன். அந்த காலத்தில் எங்கள் அப்பா நான் பள்ளிக்கூடம் போகும்போது தின செலவுக்கு 10 ரூபா கொடுப்பார். அதுக்கு முன்னையெல்லாம் தினம் 1 ரூபா தான் கொடுத்துட்டு இருந்தார். ஒரு நாள் அவருக்கு தெரியாமல் நான் காசு திருடினேன். அது தெரிஞ்சக்கப்புறம் தினம் 10 ரூபா கொடுத்தார். எவ்வளோ வேணாலும் தரேன், ஆனால் திருடாதே, திருட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுன்னு என் கையில் சத்தியம் வாங்கிக்கிட்டார். கங்கா, டு யூ நோ ஒன் திங்? ஒரு விஷயம் தெரியுமா உனக்குன்னு கேட்டுட்டே என்னை பார்க்குறார். நானும் இருட்டில் அவரை ஒத்து பார்க்குறேன். அவர் கண்ணு பளபளக்கிறது. பின்பக்கத்துலேருந்து வெளிச்சம் அடிக்கிறதுனால ஒரு பக்கம் அவர் காதோரமும் தலைமுடியும் நீளமாக பளபளப்பாக இருக்குது. நான் இப்போவும் கூட திருடுறேன். என் பணத்தையே நான் திருடுறேன். ஹவ் அன்ஃபார்ச்சுனேட். நான் முதல்ல திருடினேனே, அன்னைக்கே எங்கள் அப்பா என்னை 4 அறை வச்சுருந்தா திருந்திருப்பேன். என்னை திருத்துறதுக்காகவாவது அவரை அடிச்சிருக்கணும். அவர் அதை செய்யலை. அவ்வளோ ஆசை அவருக்கு என் மேலே. 12 வயசு பையனுக்கு கான்வென்ட்டுக்கு கார்லேயே திரும்பி வர பையனுக்கு பாக்கெட் மணி 10 ரூபா கொடுக்கலாமான்னு அவர் யோசிச்சதே இல்லை. இந்த காலத்தில் கூட பத்மா என் பையனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறா. நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கின்னு ஹோட்டலுக்கு போவேன். அதுவே எனக்கு பெருமையாக இருக்கும். எப்படியோ ஒவ்வொரு நாளும் அந்த 10 ரூபா செலவாயிடும். சில நாளில் பத்தாது. யோசிச்சுப்பார், 25 வருஷத்துக்கு முன்னால் 10 ரூபாங்கிறது எவ்வளோ பெருசு. உன்ன மாதிரி குடும்பத்துக்கு ஒரு நாள் வருமானம் 10 ரூபா இருந்திருக்காது. அவன் ரைட்டுன்னு கேட்டுட்டு என் முகத்துக்கு நேரம் விரல நீட்டிக்கிறார். எஸ், யுவர் ரைட்டுன்னு சொல்கிறேன். அப்போது எங்கள் குடும்பம் இருந்ததை ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்துக்கிறேன். 25 வருஷத்துக்கு முன்னேன்னா அப்பா இருந்திருப்பாரோ? அவருக்கு 80 ரூபா தான் சம்பளமாமே. அதுக்கப்புறம் கணேசன் வேலைக்கு போனான். அப்போ கூட அவனுக்கு 70 ரூபா தான் சம்பளம். 17 ரூபா அந்த வீட்டு வாடகை. அந்த வருமானத்துக்குள்ளே குடும்பம் நடத்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா பாவம். இவர் சொல்கிறார், அந்த 10 ரூபா செலவழிச்சது போக மீதியை நான் சேர்த்து வைக்கிறேன்னா. எங்கள் அப்பனுக்கு இப்படி ஒரு பெருமை. கணக்கு பிள்ளைகிட்ட பீத்திக்குவார். என்னையும் வேற கேட்பார்,
ஏண்டா அப்படி தானேன்னு நானும் வேற தலையை ஆட்டி வைப்பேன். அப்புறம் அதுக்காக திருடுவேன். 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஏதாவது சாமானை வாங்கிட்டு வருவேன். சேர்த்து வச்சு வாங்கினேன்னு எங்கள் அப்பா சந்தோஷப்பட்டுக்குவார். யாரையாவது வாழ்க்கையில் உருப்படாமல் குட்டிச்சவரை அடிக்கணும்னா கொஞ்ச நாளைக்கு அவன் கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தால் போதும். நல்லா தாராளமாக அள்ளி அள்ளி கொடுக்கணும். செலவழிக்க கொடுக்கணும். அப்புறம் டக்குன்னு நிறுத்திடணும். உன் இனிமையை அழிக்கிறதுக்கு இதை விட மோசமான ஆயுதம் கிடையாது. அப்படி தான் எங்கள் அப்பனே என்னை அழிச்சிட்டான். இவ்வளோ பேசுகிறாரே, இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்காரே, ஆனால் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு நான் யோசிக்கிறேன். நான் அப்படி யோசிக்கிறது அவருக்கு தெரிஞ்சிட்ட மாதிரி பதில் சொல்கிறார். இந்த அறிவெல்லாம் யோசனைலாம் இப்போ தான் வருது. அது கூட உன்ன மாதிரி நல்லவங்க முன்னாடி இருக்கிறப்போ மட்டும்தான் வருது. இப்போ கொஞ்ச நாளாக உன்னை நினச்சி நான் அதிகமாக வருத்தப்படுறேன். ஏதோ செய்கிற காரியத்துக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்கிறியே, உனக்கு நான் செஞ்ச காரியத்துக்கு எப்படி நான் பொறுப்பேற்றுக்க முடியும்? அதுக்கு ஒரு வழியும் இல்லை. அதனால தான் என்னோடய காரியங்கள் எதுக்கும் நான் பொறுப்பில்லைன்னு ஒத்துக்கிறேன். பொறுப்பு இல்லைன்னு நம்ம ஒதுங்கிடலாம். ஆனால் அந்த பாவம் நம்ம சும்மா விடுமான்னு இப்போ யோசிக்கிறேன். ஆனால் ஒன்று, மனசறிஞ்சு செஞ்ச பாவம் இல்லை அது. என்ன மாதிரி நீயும் அது ஒரு விளையாட்டாக எடுத்துப்பேன்னு நினச்சேன். அப்படி நினச்சது எவ்வளோ தப்புன்னு நான் அன்றைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் என்னால் நீ இப்படி ஆகிட்ட அப்புறம் உனக்கு நான் எந்த வழியில் உதவி அடமன் செய்ய முடியும்? பட் ஐ ஷுட் டூ சம்திங். இப்படியே உன்னை என்னையும் நினச்சி எல்லாரும் பேசுகிறதுக்கு அதிகமாக இடம் கொடுத்துட்டா நீ எதுக்கு அதை வேணும்னே செய்கிறேன்னு எனக்கு புரியல. நீ அதுக்காக நிஜமாகவே ஆசைப்பட்டா எனக்கு அது புரியும். என் மனசுக்கு நல்லா தெரியுது அந்த மாதிரி இன்டென்ஷன் இன்னும் அது உனக்கு இல்லைன்னு. அப்புறம் ஏன் இப்படி பேர் எடுக்கணும்? மஞ்சு மட்டும் இப்படி நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறியே. இப்போ நினைக்காம இருக்கலாம், நாளைக்கு அவளும் நினைக்கலாமே. எனக்கும் ஒன்றும் இல்லை. எனக்கு தான் எதை பற்றியும் பொறுப்பு கிடையாது. நான் உன் நிலையிலேருந்து பார்க்குறேன். உன்னை எனக்கு புரிஞ்சுக்க முடியல. எங்களை சுற்றி இருந்த காரெல்லாம் ஒன்று ஒன்றா போயிடுது. தூரத்தில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா நிற்கிறது. அந்த காக்கி சட்டை பையன் வந்து ட்ரையை எடுத்துடலாமா சார்னு கேட்குறான். இவர் சரின்னு ட்ரையை கழட்டிட்டு போகிறான். ரொம்ப நாள் இங்கேயே இருந்துட்டோம்னு தோன்றது எனக்கு. நானே இவர்கிட்ட சொல்கிறேன், வேற எங்கேயாவது போவோமே, இங்கேயே உட்காந்துட்டு போர் அடிக்கிறதுன்னு. இவர் என்ன ஆச்சரியமாக பார்க்குறார். பீச்சுக்கு போவோமான்னு கேட்குறார். ஓ எஸ். பாகம் 18. கார் புறப்படுறது. காரை ஓட்டிகிட்டே இவர் என்னை பார்த்து கேட்குறார், இன்னைக்கு என்ன உனக்கு? சாதாரணமாக பீச்சுக்கும் ஹோட்டலுக்கும் கூப்பிட்டா இப்போல்லாம் நீ வர்றதே இல்லை. இன்னைக்கு நீயாவே அங்கே போகலாமா எங்கே போகலாம்னு கூப்பிட்றியே, வாட் இஸ் த மேட்டர்னு கேட்டுட்டே என்னை பார்த்து சிரிக்கிறார். இப்படி இவர் சிரிக்கும்போது குழந்தை மாதிரி இருக்குது. மஞ்சுக்கிட்ட எப்போயுமே இவர் இப்படி தான் சிரிக்கிறார். மஞ்சும் கூட இப்படியே தான் சிரிக்கிறா. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் சிரிப்பு ஒன்று தான் ஒத்துமை. நான் தலையை குனிஞ்சு சிரிச்சுட்டே பதில் சொல்கிறேன். நான் தான் சொன்னேனே உங்களோட எனக்கு தனியாக சித்த பேசணும்னு. ஓ, இன்னும் இருக்குதா? நான் பேசியாச்சுன்னு நினச்சிக்கினேன். இனிமோ அட்வைசஸ்? நோனோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன். 2 பேரும் மௌனமாக இருக்கோம். கார் மட்டும் போயிட்டே இருக்குது. இவர்கிட்ட எனக்கு என்ன இருக்குது இன்னும் பேசுகிறதுக்குன்னு நினச்சி பார்க்குறேன். இவர் நேரம் வேறு எங்கேயாவது போய் யாரோடையாவது குடிச்சிட்டு சந்தோஷமாக இருப்பாங்கிற ஆத்திரமா எனக்கு. இதில் நான் ஆத்திரப்படுறதுக்கு என்ன இருக்குது? சும்மா இவரோட கான்குபைன்னு பேர் பண்ணிக்கிறதுக்கு தானே இவரோட நான் உருவாடின்ட்டுருக்கேன். இவர் எங்கே போனால் எனக்கு என்னவா? என்னை பற்றி அப்படியே மஞ்சுவும் நினச்சிக்கிறதுனால எனக்கு என்ன போச்சான்? ஏன் இப்படி பொய்யான உணர்ச்சிகளை நான் சிக்கின்றேன்? இதுதான் உண்மை அப்படின்னு நான் ஏன் ஆயிடக்கூடாது? வாட் இஸ் அண்ட் ராங் இன் இட்? இவர் ஒன்றும் மாட்டேன்னு சொல்லிட மாட்டார். அட கஷ்டமே, இப்போ இதுவா பிரச்சனை? நான் தானே மாட்டேங்கிறேன். என்கிட்ட மாமா எடுத்துக்கிற ப்ரிபிட்டஸ் கூட இவர் எடுத்துக்க மாட்டேங்கிறாரே. இவர் ஒன்றும் அவ்வளோ யோகியரா? அப்படின்னு மற்ற விஷயத்தில் அவர் யோகியமாக இருக்கிறதாவும் தெரியலையே. ஒரு நாள் கூட வீட்டில் ராத்தங்கிறதில்ல. என்கிட்ட மட்டும் இவருக்கு நான் இவ்வளோ யோகியதையா? என்னத்துக்கு நான் அப்படியெல்லாம் நினைக்கிறேன்? நான் என்னன்னே எனக்கு புரியலையே. இவர் மேலே எனக்கு ஆசை வர்றதா? சிச்சி, என்ன அபத்தம். இவருக்கு என் மேலே ஆசை வராதுன்னு நான் ஏங்கிறேனா? அப்படி வந்தால் ஒப்புத்துக்கு வேணும். இவருக்கு என் மேலேயோ எனக்கு இவர் மேலேயோ ஆசை வந்தால் தேவலையா? ஆனால் அப்படிப்பட்ட ஆசை எனக்கு இவர் மேலே வராது. இவருக்கு என் மேலே வராது போல இருக்கே. இவருக்கு அந்த மாதிரி ஆசை ஏற்பட்டிருக்கும். அப்படி ஒரு ஆசையோடு தான் இவர் என்னை பார்க்க வந்தார். நான் தான் அதை வழிபடுத்தி விட்டுட்டேன். அதனால் இனிமேல் இவருக்கு அப்படியெல்லாம் என்னமே வராது. இவருக்கு என்ன, பால் சரசமாக கிடக்க போது நான் எதுக்கு ஒரு மாட்டை வாங்கணும்னு இங்கிலீஷில் ஒரு செய்யுங்க இருக்கே, அது இவருக்கு பொருந்தும். எனக்கு இவர் மேலேயும் ஆசை வராது, வேறு எவர் மேலேயும் வராது போல இருக்குது. ஆனால் நிச்சயமாக ஒன்று மட்டும் எனக்கு தோன்றுறது, என்னை யாராவது பலவந்தப்படுத்தினா நான் யாருக்கும் வேணும்னாலும் இணங்கிடுவோம் போல இருக்கே. என்னை யாரும் பலவந்தமாக இணங்க வச்சுட்டா தேவலை போல இருக்கே. இவரை தவிர வேறு யாரும் என்னை பலவந்தப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் போல இருக்குது. அப்படி ஒரு பலவந்தத்துக்கு இணங்குறதுனால தான் அது இவரோட பலவந்தமாகவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் போல இருக்குது. அதனால தான் நான் இவர் பக்கத்துலேயே வந்து ஒட்டிட்டு நின்ற போல இருக்குது. வேறு ஆம்பளை கூட பலவந்தத்துலேருந்து என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அப்படி ஒரு பலவந்தத்துக்கு கட்டுப்படுத்திட்டு போயிற என்னோட பலவீனத்திலேருந்து என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நான் இவர் பக்கத்துலேயே வந்து நின்ற போல இருக்குது. இனிமேல் என்னோட காரியம் எதுக்கும் நான் பொறுப்பில்லைன்னு நானும் ஒதுங்கி இருக்கலாமான்னு. ஓ, ஹவு டேஞ்சரஸ் இட் இஸ். எதிர் பெருசாக நிலா தெரியுது. இங்கேருந்து பார்க்குறச்ச தரையிலேருந்து 1 மணி அவசரத்துக்கு மேலே வந்திருக்கிற மாதிரி தெரியுது. சமுத்திர ஜலம் தெரியலை. நேற்றுக்கும் முந்தானெல்லாம் வந்திருந்தா முழு நிலா தெரிஞ்சிருக்கும்.
இவர் எப்போ இங்கே காரை கொண்டு வந்து நிறுத்துறான்னு நான் கவனிக்கலை. அப்படி என்னமோ குருட்டு தரமாக யோசிச்சு நிறுத்திருக்கேன். மனசில் 1000 யோசனை வரும். நம்ம விரும்புகிறதும் வரும், விரும்பாததும் வரும். நினைப்பு கூட விவஸ்தை உண்டோ? இதெல்லாம் விவஸ்தை கட்ட நினைப்பு இல்லாமல் வேற என்ன? என்னமோ பேசணும்னு சொன்னியே, பேசுன்னு கதவை திறந்துட்டு ஒரு காலை தூக்கி கார் கதவு மேலே போட்டுட்டு ஹாயாக சாஞ்சிட்டு இவர் சிகரெட்டை பற்ற வைக்கிறார். சிகரெட் புகை மணக்கிறது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒன்று பிடிச்சு பார்க்கணும். என்னவா? பிடிச்சா என்னவா? ஹெட் கிளார்க் மிஸ்ஸஸ் மானுவல் இருக்காளே, அவள் பிடிப்பா. நான் பார்த்துருக்கேன். அவள் முகத்தை பார்த்தாலே சிகரெட் பிடிப்பாங்கிறது தெரியும். உதட்டெல்லாம் கண்ணங்கிறேன்னு. சிகரெட் பிடிக்கிறது ரொம்ப மேலியாக தான் இருக்குது. நான் எங்கே பிடிக்க போகிறேன்? சும்மா நினச்சிக்கிறேன். நினச்சி கூட பார்க்கப்படாதா? எனக்கும் அவருக்கும் நடுவில் சீட்டில் கிடக்கிற அந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்து முந்து பார்க்குறேன். ஏதோ ஒரு பல வாசனை அடிக்கிறது. இந்த ஸ்மெல் உனக்கு பிடிக்குதான்னு கேட்குறார். இதில் பிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? சில பேர் அங்கே பிடிச்சிட்டு போவான், நமக்கு இங்கே வயிற்ற புரட்டுறது. அது மாதிரி இல்லை, அவ்வளோதான்னு சகஜமாக போய் சொல்கிறேன். ஏதாவது பேசுங்கிறதுக்காக மிஸ்ஸஸ் மானுவல் சிகரெட் பிடிக்கிறத பற்றி இவர்கிட்ட சொல்கிறேன். அது ஒன்றும் இவருக்கு ஆச்சரியமாக இல்லை போல. சிகரெட் பிடிக்கிற பொம்பளைங்கள என்ன, இவரோட சேர்ந்து பிராந்தியும் விஸ்கியும் குடிக்கிற பொம்பளைங்கள் எத்தனையோ பேரிட இவருக்கு தினசரி பழகிட்டு இருக்காரோ. நான் சொல்கிறத கவனிக்காமல் நிலாவை பார்த்துட்டு இருக்கார். என்னமோ பேசணும்னு அழைச்சிட்டு வந்து ஒன்றுமே பிடி கொடுத்து பேசாமல் போர் அடிக்கிறேன் நான் கேட்குறேன். நோன்னு சொல்லிட்டு என்னை பார்க்குறார். போர் ஒன்றும் இல்லை, ஒன்று புரிஞ்சுக்க தான் எனக்கு முடியல. முத நீ என்னத்துக்காக எனக்கு ஃபோன் போட்ட? எதுக்கோசரம் என்னை வர சொன்னேன்? என்னோட உன் பெரிய சேர்த்து உன்னையும் நீ என்னத்துக்காக அசிங்கப்படுத்திக்கிற? உன் ஃப்யூச்சர் பற்றி என்ன தான் நினைக்கிறேன்னு யோசிச்சுக்கின்னு இருக்கேன். இன் வாட் வே ஐ கேன் ஹெல்ப் யூன்னு இவர் தவிர்க்கிறத பார்க்கும்போது இவரை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறோம்னு எனக்கு தோன்றுது. இவர் இப்போ என்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. ஆனால் பெரிய திட்டத்தோடையும் முன் யோசனையோடையும் இதையெல்லாம் செய்கிற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருந்தது. ஏதோ ஒரு சபலத்தில் ஒரு நாள் சாயங்காலம் இவர் காரில் இழுத்துட்டு போனாரே, அதனால் ஏற்படுற போகிற விளைவுகளை பற்றி யோசிக்காமல் இழுத்துட்டு போனாரே, அது மாதிரி நானும் இவரை பிடிச்சிட்டு ஏதோ ஒரு வகை சபலத்தில் இழுத்துட்டு வந்திருக்கேன்னு நினச்சிக்கிறேன். நான் ஏதோ ஒரு உண்மையை என்ன மாரி இவர்கிட்ட முன்பின் யோசிக்காமல் திடீர்னு இப்போ சொல்கிறேன். ஏதோ ஒரு மயக்கத்தில் சொல்கிற மாதிரி என்ன மாரி சொல்லிடுறேன். எனக்கு கொஞ்சம் நாளாகவே ஒரு பயம். என்னை யாராவது ரேப் பண்ணிடுவாங்களோட நான் எப்பவும் பயந்துகிட்டே இருக்கேன். அப்படி யாராவது பலாத்காரமாக இருக்கிறதுக்கு வந்தால் நான் பணிஞ்சிடுவேணுங்கிற பயம். அந்த பயத்தினால தான் நான் உங்ககிட்ட வந்து ஒளிஞ்சுட்டேன். இதை சொன்ன உடனே இதை நான் சொல்லியிருக்க வேண்டாம்னு உதட்ட கடிச்சுட்டு தலையை குனிஞ்சிக்கிறேன். உடம்பெல்லாம் ஆடுறது எனக்கு. டோம் பேசலன்னு எனக்கு சமாதானம் சொல்கிறேன். நீ என்ன அப்போ மாதிரி சின்ன குழந்தையா? எனக்கு சொல்கிறியே அந்த மாதிரி ஐ யூ நாட் அன் அடல்ட். ஒரு ஆஃபீஸர், படித்தவ, பெரிய மனுஷி, எவன் வந்து உன்னை என்ன பண்ணிட முடியும்? அதுவும் உன் இஷ்டம் இல்லாமல். இட் இஸ் த ஃபேஸ்லெஸ் ஃபியர். அனாவசியமாக பயத்தை வளர்த்துக்காதே. நான் அலறேன். கண் கலங்கு வழியிறது. மனசு அசுத்தப்பட்ட தண்ணீர் என் மனசு அசுத்தப்பட்டு இருக்கு போல இருக்குது. சமாளிச்சுட்டு கண்ணை தடுத்து தொடச்சிட்டே சொல்கிறேன். ஒரு தடவை அப்படி ஆயிட்டதுனால எனக்கு என் மேலேயே நம்பிக்கை இல்லை. அப்படி யாராவது என் இஷ்டத்துக்கு விரோதமாக என்னை ஏதாவது செய்து வாழணும்னு பயம் வருது. அப்படி ஏதாவது நடக்கணும்னு என் தலையில் இருந்தால் அது இன்னொருத்தனா இருக்க வேண்டாம், நீங்களாவே இருந்துடணும் தான் உங்களை நான் தேடி பிடிச்சேன். டோன்ட் டாக் சச் நான்சென்ஸ். என்னோட கல்லறைக்கு இந்த அப்புறம் அது போல் ஒரு நாள் நடக்காதுன்னு உறுதியாக இங்கிலீஷில் சொல்கிறார். நான் அவரை நிமிர்ந்து பார்க்குறேன். உனக்கு தெரியுமா, நான் ஒன்றும் பெருசாக யோகியம் இல்லை. கண்ட பொம்பளைங்களோட எல்லாம் புறவன் தான். ஆனால் ஒன்றும் ஒருத்தையோட இஷ்டம் இல்லாமல் இது வரைக்கும் நான் யாரையும் தொட்டது கூட இல்லை. அப்படி ஒரு தப்பு உன் விஷயத்தில் நான் தெரிஞ்சுட்டேன். அதுவும் நீ சம்மதிக்கிறேன்னு தப்பாக நம்பினனால தான் என்னால் உன்கிட்ட அப்படி நடக்க முடிஞ்சது. நீ யோசிச்சு பாரு, அன்னைக்கு கூட நான் உன்னை கம்பல் பண்ணினேனா? இதை ஒரு நியாயம்னு நான் அப்போ சொல்ல வரல. அந்த அநியாயம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது ஒரு தப்பான நம்பிக்கைன்னு சொல்கிறேன். இவர் ரொம்ப நாள் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இங்கிலீஷில் பேசின்னு இருக்கார். அப்போவே நான் போதுமான அளவு கெட்டு போயிட்டவன், ஆனால் பக்குவம் இல்லாதவன். அவர் இங்கிலீஷில் சொல்லிட்ட வார்த்தை இம்மெச்சூர். அந்த அனுபவத்துலையும் நான் விரும்பி வரத்துவன்னு யாரும் கிடையாது. என்னோடய சூழ்நிலையும் அப்படி இருந்தது. யூனோ ஐ வாஸ். இது சொல்கிற போது இவருக்கு தொண்டை அடைக்கிறது. கணச்சின்ட்டு சொல்கிறார். ஐ வாஸ் ஸ்பாயில் அட் மை 12th year. எஸ், 12 வயசு இருக்கும் எனக்கு. அப்போது எனக்கு தூக்கு வேறு போடுறது. இதுக்கு மேலே ஏதாவது டீட்டெயிலாக சொல்லிட போகிறாருன்னு அப்படியே கூசி போடுறேன். நல்ல வேலை அந்த விஷயத்தை அதோடு விட்டுட்டு சிகரெட்டை பற்ற வைக்கிறார். முகத்தை அறுவறுப்பாக வச்சுட்டு என்னத்தையும் நினச்சி பார்த்துக்கிறார். அவன் நினைக்கிறத நான் நினைக்கிறப்பவே எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது. நான் எதுக்கு இந்த மாதிரி விஷயம் பேசுகிற எல்லையில் இவர் இழுத்துட்டு வந்ததுன்னு மனசில் என்னையே நான் கண்டிச்சுக்கிறேன். ஆனால் இந்த கண்டிப்பு ஒரு பொய்ன்னு மனசில் இன்னொரு பக்கம் உண்மை கண்ணை செமிச்சிட்டு மினுக்கிறது. இவர் பெருமூச்சு புகையமாக சேர்த்து வர்றார். இப்போ பார்க்குறச்ச இவர் சுவாசிக்கிறதே புகைதானு தோன்றுறது. அந்த அளவுக்கு இவர் நிறைய சிகரெட் பிடிக்கிறார். நான் முதல்ல ஸ்டைலாக இருந்தது தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கும். என்னை ஒரு ஆயா தான் வளர்த்தா. அம்மான்னு நினைக்கிற போதெல்லாம் எனக்கு அவள் ஞாபகம் தான் வரும். 2 வருஷத்துக்கு முந்தி தான் அவள் செத்து போனா. அவளுக்கு ஒரு மகன் இருக்கா. இப்போ அவளுக்கு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு போச்சு. பேரன் பற்றியில் எங்கேயே இருக்கா. நீ பயப்படுறியே, அந்த மாதிரி ஐ வாஸ் ரேப்டு பை ஹர். ரொம்ப சின்ன வயசில் நான் கெட்டு போயிட்டேன். ஆனாலும் நான் யாரையும் கெடுத்தவும் இல்லை. பணம் பணம் பணம், தட் இஸ் த டெவில். இல்லைனா எந்த ஹைஸ்கூல் பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் லெவலில் கிடைக்கிறார்? என் காரை நிறுத்தி லிஃப்ட் கேட்குறவங்களும் இருந்தாங்க.
ஐஸ்கிரீமும் மாட்னியும் ஷோ தான் லைஃப்லேயே பெரிய ரொமான்ஸ்னு நான் தெரிஞ்சேன். அதனால தான் உன்னையும் அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் நான் யாரையும் கெடுத்ததில்ல. இப்போவும் நான் இப்படி ராத்தங்கமாக ஊர் மேயிறேன்னா எதனால்? நான் தொடர்ந்தனா கூட பத்மாவுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவள் எனக்கு யாரோ மாதிரி ஆயிட்டா. அவள் எனக்கு பொண்டாட்டி தான். அதுக்காக நான் அவளை பலவந்தம் பண்ண முடியுமா? ஐ கேன் நாட் ரேப் எனி ஒன். நோ, ஐ கேன் நாட்னு பல்ல கடிச்சுன்னு சொல்கிறார். எனக்கு இவர் பேசுகிறத கேட்க வருத்தமாக இருக்குது. கழுத்து நரம்பெல்லாம் வலிக்கிறது. அழுதா தேவலான்னு இருக்குது. அழுக வரமாட்டேங்கிறது. நான் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறேன். அந்த சிரிப்புக்கு அர்த்தம் சந்தோஷம் இல்லை. நான் விரும்பினா கூட இன்னொரு தடவை கெட்டு போகிறதுக்கு எனக்கு தலைவிதி இல்லை போல இருக்குது. இவரை காதலிக்க முடியாத நானும், தன்னை விரும்பாதவளை பலவந்தப்படுத்த தெரியாத இவரும் இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறது எவ்வளோ அசௌகரியமான சங்கடம்னு நினச்சி நான் சந்தோஷம் இல்லாமல் சிரிக்கிறேன். இவர் மாதிரியே பல்ல கடிச்சுட்டு நானும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறேன், ஐ கேன் நாட் லவ் யூ. அப்புறமா இவர்கிட்டயே சொல்கிறேன், என்னால் யாரையுமே லவ் பண்ண முடியாது. இஸ் இட்? அப்படியானே என்னை பார்க்குறார். அப்புறம் இங்கிலீஷில் சொல்கிறார், ஐ சி, யாரையும் லவ் பண்ணுற அருகதை உனக்கு இல்லைன்னு நீ நினச்சிக்கிற. அது மட்டும் இல்லை, நீ பலவந்தப்படுத்துவதற்கு தான் லாயக்காலம்னு உன்னை பற்றி நீயே அசிங்கமாக கணக்கு போட்டுட்ட. அதனால தான் அந்த மாதிரி ஏதாவது நடந்துரும்னு நீ நினைக்கிறேன். யூ ஷுட் நோ ஒன் திங், தட் வாஸ் நாட் அ ரேப். அன்றைக்கி காரில் நடந்தது உன்னுடைய சம்மதத்தோடு தான். அடுத்த நிமிஷம் அது உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முதல் நிமிஷம் நீ அதுக்கு சம்மதிச்சுங்கிறது பொய்யாகக்கூடாது. நீ சம்மதிச்சதுக்கு உன்னுடைய அறியாமல் காரணமாக இருந்திருக்கலாம். நான் அப்போவே அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதுக்காக அதை ஒரு ரேப்னு நினைக்காத. அப்படி நினச்சனால தான் அதை உங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னேன். அண்ட் தேர் இஸ் த ட்ரபிள் ஸ்டார்டடு. எல்லா கஷ்டத்துக்கும் அதுதான் காரணம். இன்னமும் அதே மாதிரி கற்பனையில் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். இவ்வளோ தானே என்கிட்ட சொல்கிறியே, நான் மட்டும் வேறு மாதிரி அயோக்கியனாக இருந்தா இதில் இருந்து உன் பலவீனத்தை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு உன்கிட்ட நான் இப்போவும் மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டேனா? அதுக்காக நீ இந்த வீக்னஸ் மறைச்சி வைக்கணும்னு யோசனை சொல்லலை. உன் மனசுலேருந்து இந்த பலவீனத்தை வேரோடு பிடுங்கி எறிஞ்சிடுன்னு சொல்கிறேன். இவர் இங்கிலீஷில் சொன்ன வார்த்தை, வே யூ ஷுட் ரேடிகேட் தட் வீக்னஸ் ஃப்ரம் யுவர் மைண்ட். நான் மனசில் நினச்சிக்கிறேன், அட அசரே, இதை நான் உங்ககிட்ட சொல்கிறதே இந்த வீக்னஸை நீ அட்வான்டேஜாக எடுத்துக்கிறதுக்காக தானே. இது புரியலையா? பழியிருந்து எங்கள் மேலே லைட் அடிச்சுட்டு ஒரு கார் வருது. நான் கண்ணை மூடிக்கிறேன். கார் கிட்ட வந்த உடனே நான் அதை பார்க்குறேன். எல்போர்ட் போட்டு இருக்குது. தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு ஒரு மாமி ஓட்டுறா. பக்கத்தில் மாமா உட்காந்துட்டு இருக்கார். மாவு மிஷின் மறைக்கிற மாதிரி ரோன்னு சத்தம் போட்டுட்டு எங்கள் கார்கிட்ட வந்து டப்புன்னு நின்று எடுத்த அந்த கார். அந்த மாமா பல்ல கடிச்சுட்டு அடிக்க போகிற மாதிரி கையை உங்கிட்டு திட்டுறார். யூ ஃபூல், கேரை மாத்திரப்போ கிளச்சு மதிக்கணும்னு எத்தனை தடவை சொல்கிறது. தலையில் வேறு குட்டிட்டார் போல இருக்குது. எங்கள் காரில் மனுஷன் இருக்கிறத மாமா பார்க்கல. மாமி அசுர வழிகிறத பார்த்தா பாவமாக இருக்குது. மாமி இங்கே என்னை பார்க்குறா. நான் அவளை கவனிக்காத மாதிரி முகத்தை திருப்பிக்கிறேன். இவர் எங்கே சிரிச்சுருவாருன்னு எனக்கு பயமாக இருக்குது. மாமி காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் போகிறா. அந்த காரையே பார்த்துட்டு இருந்துட்டு இவர் என்கிட்ட கேட்குறார், நீ டிரைவிங் கற்றுக்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம சுபாஷ் இருக்கானே, கார் கூட எட்டுறதில்ல, இந்த பெரிய காரை ஓட்டணுமா அவனுக்கு? பத்மா நல்லா டிரைவ் பண்ணுவா. மஞ்சுவுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு கூப்பிட்டா வரமாட்டேங்குது. நீயும் சேர்ந்துட்டா அதுவும் கற்றுக்கும்னு ரொம்ப உற்சாகமாக சொல்கிறார். முன்னெல்லாம் காலையிலையும் சாயங்காலமும் நான் வாக்கிங் போவேன். இப்போல்லாம் அதுக்கு நேரமே இல்லைன்னு நான் நினச்சதை வாய் விட்டு சொல்லிக்கிறேன். விடிய காலையில் எழுந்திரிச்சு பீச்சுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை மஞ்சுவும் எழுத்துக்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு டிரைவிங் சொல்லிக் கொடுக்கலாம். பீச் ரோடில் இப்படி கொஞ்சம் வாக்கிங்கும் போகலாம் அப்படின்னு யோசனை சொல்கிறார் இவர். நான் சிரிச்சுட்டே பதில் சொல்கிறேன், விடிய கிளம்புறோன்னு ஒரு நேரம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? வாட் ஆர் யூ டாக்கிங்? அநேகமாக அந்த நேரத்துக்கு தான் நான் வீட்டுக்கே திரும்பி வரேன். நான் வீட்டிலே இருந்தால் கூட அந்த நேரத்துக்கு முழிச்சுக்கிறேன். நான் தூங்குறது போதையில் தான். அது தெரியும் போது எனக்கு முழிப்பு வந்துடுன்னு இவர் இங்கிலீஷில் சொல்கிறார். திடீர்னு இவரோட ஹெல்த்தை நினச்சி நான் வருந்தப்படுறேன். இவர் எவ்வளோ வேதனைகளை வெளியே சொல்லாமல் இருக்காரோ. இயற்கையாக வர தூக்கம் கூட இவருக்கு செயற்கையாக போச்சே. இப்படி தினம் 4 புறா குடிக்கிறாரே, இதனால் இவருக்கு உடம்புல என்னென்ன கோளாறுகள் இருக்குமோ. திடீர்னு ஒரு நாளைக்கு ஏதாவது வந்து படுத்துக்குவாரோ. நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறேன். ஓ எஸ், குடிக்கிறத விட்டுடுன்னு சொல்கிறான். குடிக்கிறத விட்டுட்டு உசுரோடு இருக்கிறத விட குடிச்சிக்கிட்டே சாவலான்னு இருக்குது எனக்கு. இட் இஸ் ஆல்ரைட்னு ரொம்ப அலட்சியமாக புகையை ஊத்துறார். தினந்தோறும் காலையில் எழுந்து பீச்சுக்கு வரதுன்னு 2 பேரும் முடிவு பண்ணுறோம். நானும் வரேன்னு சொன்னால் மஞ்சுவும் வருவாளாம். இவர் இதோ இப்போ உட்காந்துட்டு இருக்கோமே, இந்த உள்பக்கத்து ரோட்டில் மஞ்சுவுக்கு டிரைவிங் சொல்லி தருவாராம். நான் காந்தி சிலையிலேருந்து அயன் பிரிட்ஜ் வரைக்கும் நெடுக வாக்கிங் போயிட்டு திரும்ப இங்கேயே வந்துடுமா. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து டிரைவிங்கில் போய் காஃபி குடிப்போமா. 8 மணிக்கு இவர் என்னை ஆத்திர விட்டுட்டு போவாராம். 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போகிறச்ச திரும்பி வந்து அழைச்சிட்டு போவாராம். காலையில் 5:30 மணிக்கு நான் ரெடியாக இருக்கணுமா. இப்போவும் மணி 2 அடிக்கிறது. தூங்கியே ஆகணும் இழுத்து போத்துட்டு படுத்துக்கிறேன். ரொம்ப நாள் கண்ணை மூடிட்டே இருக்கேன். எப்போ தூங்கினேன்னு தெரியல. தூங்கினேனா சும்மா படுத்துட்டு இருக்கேனான்னு தெரியல. வாசலில் ஹாரன் சத்தம் கேட்குறது. எழுந்து லைட்டை போடுறேன். கண்ணாடியில் முகத்தை பார்த்துக்கிறேன். தூங்கின மாதிரியே தெரியல. மஞ்சுவும் காரில் உட்காந்துருக்கிறது ஜன்னல் வழியாக தெரியுது. முதல்ல நம்ம ஆற்றுக்கு வந்திருக்காளே, உள்ளே கூப்பிட வேண்டாமா? ஜன்னல் வழியாக பார்க்குறேன். அவளும் என்னை பார்த்துட்டு குட் மார்னிங் சொல்கிறா. இன்னும் தூக்கமா? 5:30 மணிக்கே ரெடியாக இருக்கேன்னு சொன்னீங்களாமே. நான் இட் இஸ் 6ன்னு அங்கே இருந்து கத்துறா. நான் அவசரமாக தலையை ஒதுக்கிண்டு காலில் செருப்ப மாட்டிட்டு அரைக்கதவை திறக்கிறேன். மாமா படுக்கையில் இருந்து கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டுருக்கார்.
ஜபம், இதுதான் சமயம். இவர் கண்ணில் படாமல் போயிடலாம். மஞ்சுவை ஆற்றுக்குள்ளே கூப்பிட வேண்டாமா? திரும்ப வச்சு பார்த்துக்கலாம். அடுக்கையில் குமட்டியை விசிட்டு இருந்த அம்மா ஆரன் சத்தம் கேட்டு இவளை தான் யாரோ வந்து கூப்பிட்ட மாதிரி கூடத்துக்கு ஓடி வரா. என்னை பார்த்துட்டு கூடத்திலே நின்றுடுறா. நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன், 8 மணிக்குள்ளே வந்துடுவேன், மாமா கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு வாசக்கதவை திறந்துட்டு வெளியே வரேன். அதோ அந்த ஆற்றுல கோலம் போட்டுட்டு இருக்கிறவ, இதோ இன்னொரு ஆற்றுல பால் கறந்துட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பாத்திரத்தை வச்சுட்டு நிற்கிறாளே அவ, எல்லாரும் என்னையே பார்க்குறாளே. டக்குன்னு அந்த எதிராத்த ஜன்னல் திறக்கிறது. என்னை பார்க்குற ஒரு முகம் தெரியுது. நான் காரில் பின் சீட்டில் உட்காந்துடுறேன். உங்கள் வீடு சின்னதாக அழகாக இருக்குதுன்னு சொல்கிறா மஞ்சு. உள்ளே கூப்பிடலான்னு தான் பார்த்தேன், இப்போவே லேட் ஆகிடுது. திரும்பி வரப்போ நீ உள்ளே வந்து தான் போகணும். ஓ எஸ், எனக்கு இந்த மாதிரி சின்ன வீடு தான் பிடிக்குது. எங்கள் வீட்டை பாருங்கள், பீசால்பாத் பங்களா மாதிரி இருக்குது. அப்பா, நம்ம அந்த அடையார் வீட்டுக்கு போயிடலாமே. அதெல்லாம் உங்கள் அம்மா கையில் சொல்லுன்னு சுவாரஸ்யமாக சொல்லிகிட்டே காரை ஓட்டிகிட்டு இருக்கார். வாயில் புகையிறது. அதுதான் நடக்காதுன்னு தெரிஞ்ச சங்கதியாச்சுன்னு அம்மாவது இந்த வீட்டை விட்டு கிளம்புறதாவதுன்னு சொல்கிறா மஞ்சு. அப்போது கம்முன்னு இருன்னு சொல்கிறார் இவர். ஏன் உங்கள் அம்மா கிளம்பாட்டா என்ன? நீ கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்கு போகிறச்ச சின்னதாக அழகாக ஒரு வீடு பார்த்துக்கலாமேன்னு நான் பரிகாசம் பண்ணுறேன். அவள் ஒன்றும் அதுக்கு வெக்கப்படலை. ஏன்னா நான் கல்யாணம் செய்ததுக்கப்புறம் இங்கேயேவா இருப்பேன்? 1 இயர் ஹனிமூன் எங்கேயாவது சுவிட்சர்லாண்டோ பாரிஸ்லையோ போய் இருக்க மாட்டேனா? இல்லைப்பா? ஓ எஸ். அப்போ உங்கள் அம்மாவை கூட இட்டுக்குன்னு போவாதுன்னு சிரிக்கிறார். அப்பா, நீங்களும் அம்மாவும் ஹனிமூனுக்கு எங்கே போனீங்கன்னு இவர் வாரத்துக்கு ஆரம்பிக்கிறா மஞ்சு. போனோமே, ஊட்டிக்கு போனோம். எங்கே போய் என்ன பண்ணுறது, வரும்போது சண்டை போட்டுக்கிட்டு தான் வந்தோம்னு ரொம்ப அசாதாரணமாக சொல்கிறார். ஐஜி ஆஃபீஸ்க்கு முன்னால் கார் போய் நிற்கிறது. என்னை வாக்கிங் போகிறதுக்கு இறக்கி விடுறார். நான் காரை விட்டு இறங்கி கீழே நிற்கிறச்ச மஞ்சள் புதுசாக ஒரு ஐடியா சொல்கிறா. அப்பா, 3 பேருமே வாக்கிங் போகலாம்ப்பா. டிரைவிங் அப்புறம் கூட கற்றுக்கலாம். நான் டிரைவர்கிட்ட கூட கற்றுக்குவேன். வாக்கிங் போனால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னு ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு. கமன்னு கையை பிடிச்சி இருக்கிறா. ஐயோ, நம்மளால முடியாதுப்பா. இங்கேருந்து அயன் பிரிட்ஜ் வரைக்குமா? மை குட்னஸ், நோ, வேணா, நீ வேணா போன்னு சின்னப்பா அதில் மாதிரி கத்துறார். இல்லை மஞ்சு ஸ்ட்ரைட், நடந்தீங்கன்னா யூ வில் என்ஜாய்ட்னு நானும் சொல்கிறேன். கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு சரின்னு கீழே இறங்கி கையில் சிகரெட் எடுத்துகிட்டு காரை லாக் பண்ண போகிறார். நோ சிகரெட்ஸ்ன்னு சொல்லி அதை உள்ளே வச்சு போட்ட சொல்கிறேன். அவருக்கு முகமே மாறி போகிறது. இருந்தாலும் நான் சொல்கிறது நியாயம் தோணுன்னு உடனே வச்சுட்டு காரை லாக் பண்ணுறார். கவர்மெண்டில் ஒரு சப்பானி பிச்சைக்காரன் உட்காந்துட்டு இருக்கான். ஐம் சாரி, அவர் சப்பானி தான், பிச்சைக்காரன் இல்லை. அவன் யாரையும் பார்த்து காசு கேட்கல, சும்மா பார்த்து விஷ் பண்ணிகிட்டே இருக்கிறான், சிரிச்சிட்டே இருக்கான். ஒரு பஸ்ஸிலேருந்து அவனுக்கு காசு எடுத்து தரார். அவன் வாங்கிக்கிறான். காலையிலே முதல் காரியம் தர்மம் பண்ணுறது போல இருக்குன்னு மஞ்சு கேலி பண்ணுறா. என்ன தப்பு இல்லை? இனிமேல் தினம் காலையில் முதல் காரியமே இங்கே வந்து இவனுக்கு காசு கொடுக்க தான் போகிறேன். அப்புறம் சரி, எந்த காரியம் எப்படி இருந்தாலும் முதல் காரியமாக தான் நல்லதாக இருக்கட்டுமே. 2 பேரும் விவாதம் ஆரம்பிக்கிறது. மஞ்சு சொல்கிறா, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இதில் நம்புறதுக்கு என்ன இருக்குது? இந்த மாதிரி பிச்சை கொடுக்கறதுனால பெருசாக புண்ணியம் வந்துடுமோ, பொருளாதார பிரச்சனை தீர்ந்துடும்னு நான் நம்பலை. ஹூ செட் ஸோ? உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வரார், காஃபி கொடுங்கன்னு சொல்கிறோம். அவருக்கு காஃபியே கிடைக்கலன்னா நம்ம வீட்டுக்கு வரார். அப்படியே காஃபிக்கு வழி இல்லாதவராக இருக்காருன்னு வச்சுக்கோ, நம்ம கொடுக்கறதுலையே அவருக்கு. நீ சொல்கிறியே பிரச்சனை, அது தீர்ந்து போவதா போது? இதெல்லாம் மேனசம்மா. ஒரு ஃப்ரெண்டை பார்த்தா காஃபி சாப்பிட கூப்பிட்றோம் பாரு, அது மாதிரி ஒரு பேலையை பார்த்தா இதை செய்யணும். ஊரில் எவ்வளோ இளைஞர் இருக்காங்க தெரியுமா? எல்லாருக்கும் போய் கொடுங்களேன். போய் எதுனா தொடர்ந்து ஆர்கியூ பண்ணாத, உனக்கு தான் தெரியும்னு. எல்லாரும் இது மாதிரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதனால் எல்லாரும் சரியாக போடும்னு யார் சொன்னது? நான் கொடுத்தையும் அவன் வாங்கினதை விட இந்த உன் ஆர்கியூமெண்ட் இருக்குதே, அதான் பிச்சைக்காரத்தனமாக இருக்குது. தொட்டதுக்கெல்லாம் பெருசாக ஆர்கியூ பண்ணுறது இப்போ ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. ஆர்கியூ பண்ணுங்கோ, நான் வேண்டான்னு சொல்லலை. வாக்கிங் போகிறச்ச வேண்டாம், கொஞ்சம் நிறைய ஸ்பீடப் பண்ணுங்க. திரும்பி வரச்ச நல்லா வேர்த்திருக்கணும்னு, அப்போ தான் வாக்கிங் போகிறதுக்கு பலன் அப்படின்னு நான் கண்டிப்பாக சிரிச்சுட்டே சொல்கிறேன். 3 பேரும் வேகமாக கையை வீசி நடக்கிறோம்.